to students exercise 1.5 second sum பார்க்கலாம். solve by Gaussian elimination method. Gaussian elimination method. If ax square plus bx plus c, so இது ஒரு binomial equation, is divided by x plus 3 comma x minus 5 and x minus 1. so இந்த binomial equation இந்த மூணு தால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து the remainders are 21, 61 and 9. so x plus 3 ஆல இந்த ஈக்குவேஷன் டிவைட் பண்ணும்போது 21, x minus 5 ஆல டிவைட் பண்ணும்போது 61, x minus 1 ஆல டிவைட் பண்ணும்போது 9 கிடைக்குது. find ABC. so ABC கண்டுபிடிக்கணும், யூஸ் Gaussian method அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ Gaussian method படி இதுக்கு நமக்கு ஈக்குவேஷன் கொண்டு வரணும். நமக்கு ஒரே ஒரு பைனாமியல் ஈக்குவேஷன் மட்டும்தான் இருக்குது. கொடுத்துருக்கிறத let f of x ஈக்குவல் டு ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் x வேல்யூ வந்து x ப்ளஸ் 3 அப்படின்னா x மைனஸ் 3 தென் ப்ளஸ் 5 தென் 1. இதுதான் எக்ஸோட 3 வேல்யூ. ஸோ ப்ளஸ் 3னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போது மைனஸ் 3, ஸோ மைனஸ் 5 அந்த பக்கம் போனால் 5, மைனஸ் 1 வந்து 1. இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ இதை எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஈக்குவேஷனை கொண்டு வரலாம். இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் 3 இருந்தது அப்படின்னா ஏ மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் 3 ப்ளஸ் சி. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 3 போடுறேன், அவ்வளோதான். ஸோ இது ஈக்குவல் டு இதோட ரிமைண்டர் எவ்வளவு கிடைக்கும் நமக்கு 21. அப்போ ஏ வந்து நல்லா போடுங்க, 9 மாதிரி இருக்குது. ஸோ மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணுங்க 9a ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆயிரும், மைனஸ் 3b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 21. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். ரெண்டாவது எஃபோட வேல்யூ 5ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்க அப்படின்னா இதில் ஏ 5 ஸ்கொயர் ப்ளஸ் பி 5 ப்ளஸ் சி அப்படின்னு வரும். அப்போ 25a ப்ளஸ் 5b ப்ளஸ் சி ஈக்குவல் டு இதோட ரிமைண்டர் எவ்வளவு 61 அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். தேர்டு வந்து எஃப் ஆஃப் 3 முடிச்சாச்சு, 5 முடிச்சாச்சு, தென் 1 போட்டிங்க அப்படின்னா இதில் ஏ 1 ஸ்கொயர் ப்ளஸ் பி 1 ப்ளஸ் சி ஈக்குவல் டு இதோட ரிமைண்டர் 9. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 9 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் அந்த 3 ஈக்குவேஷன், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. இதை நம்ம ஆர்டராக எழுதிக்கலாம். 9a மைனஸ் 3b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 21. இதை 1ன்னு வச்சுக்கலாம். தென் 25a ப்ளஸ் 5b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 61. இதை 2ன்னு வச்சுக்கலாம். a ப்ளஸ் b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 9. இதை 3ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ தான் நம்ம காஷியன் மெத்தடை அப்ளை பண்ணோம்னா, ஸோ காஷியன் மெத்தட் படி எல்லாத்தோடைய கோஎஃபிஷியன்ட் 9 மைனஸ் 3 1 21, தென் 25 5 1 61, தென் 1 1 1 9. ஸோ இப்படி வரும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, வரிசையாக எழுதணும், எல்லாத்தோட கோஎஃபிஷியண்ட்டாக எழுதணும். இப்போ இங்கே இடத்துல நமக்கு 1 வரணும், அதனால் இதை என்ன செஞ்சதை இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். R3 வந்து இன்டர்சேஞ்ச் டு R1. அப்போ என்ன வரும், இதை மேலே போட்டுருங்க, 1 1 1 9. இது கீழே வந்துடும். 9 மைனஸ் 3 1 21. நடுவில் அப்படி தான் இருக்கும். 25 5 1 61. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு காஷியனில் இந்த இடத்துல 0 வரணும். இந்த இடத்துல 0 வரணும் அப்படின்னா இதை R2 தான் சேஞ்ச் பண்ண போகிறேன்.
R2ல இருந்து R1 கழிக்க போகிறேன். எப்படின்னா 25ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். R1 மட்டும் 25ஆல் மல்டிப்ளை பண்ணி வர்ற வேல்யூ இந்த சைடு எழுதிக்கிடுங்க ரஃப் ஒர்க்கு. ஸோ இதை ஃபுல்லாக 25ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 25 25 25 9 × 25 225. ஸோ இங்கே நான் எழுதியிருக்கிறேன். சரிங்களா? இப்போ தான் இந்த கண்டிஷனில் நம்ம அப்ளை பண்ணணும். R2 தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அப்போ இந்த இதில் 1ம் 3யும் அப்படி தான் இருக்கும். 1 1 1 9. தேர்ட் ஒன் வந்து 9 - 3 1 21. செகண்ட் ஒன்றுக்கு கண்டிஷன் 2ல இருந்து -25 R1. இதுதான் 2. 25 R1 இங்கே இருக்குது. ஸோ 25 - 25 0. 5 - 25 -20. 1 - 25 -24. 61 - 225 -164 அப்படி வரும். அடுத்த ஸ்டெப்பு இந்த இடத்துல 0 வரணும். 0 வரணும்னா நம்ம தான் யோசிக்கணும். ஸோ இந்த இடத்துல 0 வரணும். இதை 9ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 9 வரும். ஸோ R3லேருந்து R1 சப் பண்ணிடலாம். இப்படி யோசித்ததுக்கப்புறம் கவனிங்க, R3யை சேஞ்ச் பண்ண போகிறேன். R3லேருந்து -R1. ஆனால் R1 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும் R1 அப்படின்னா அது இங்கே எழுதுகிறேன் ரஃப் ஒர்க். 9 9 9 81. ஸோ இந்த R1 இப்போ இப்படி மாறிடுச்சு. ரஃப் ஒர்க் வச்சுக்கிடுங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஸோ நமக்கு R3யை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே எழுதுங்க. 0 -20 -24 -164. R3 -9 R1. 9 - 9 0. -3 -9 -12. Then 1 - 9 -8. 21 -81. 21 - 81 -60 அப்படின்னு வரும். ஸோ இதில் கவனிச்சிங்கன்னா இந்த ரெண்டுமே R2 R3 R3 அதை என்ன பண்ண போகிறோம்னா டிவைடு பை 4ஆல் பண்ண போகிறேன். ரெண்டுமே 4ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா நம்ம எல்சிஎம் எடுத்து பண்ணலாம், ஆனால் கஷ்டமாக இருக்கும். நம்பரை சுருக்கிடலாம். ஏன்னா நமக்கு ஐடியா வந்து எல்லாமே 4ஆல் டிவைட் ஆகிறதுனால இதை கம்ப்ரஸ் பண்ணுறது ஈஸி. கம்ப்ரஸ் பண்ணி பண்ணேன். ஸோ 1 1 1 9 0 -5 -6. ஸோ இது -41 0 -3 -2 -15. ஸோ இப்படி ஆயிரும். எல்லாத்தையுமே 4ஆல் டிவைட் பண்ணுறேன். அடுத்த கண்டிஷன் வந்து இந்த இடத்துல 0 வரணும். இந்த இடத்துல 0 வரணும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணுங்கள். ஸோ ரோ 2 ரோ 3. ஸோ இதை 3ஆல் ரோ 2 இருக்கு இல்லையா, இந்த ரோ 2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ரோ 3யை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதை வச்சு இதை வச்சு இதை அப்படி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ரோ 2 மல்டிப்ளை பை 3. அதேமாரி ரோ 3 மல்டிப்ளை பை 5. சரிங்களா? இதை ரஃப் ஒர்க்காக எழுதுங்க. உள்ளே கொண்டு வந்துடாதீங்க, ரஃப் ஒர்க்காக எழுதுங்க. ஸோ ரஃப் ஒர்க்காக எழுதுனீங்கன்னா 1 1 1 9 0. ஸோ ரோ 2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -15 -6 -41. இது ரோ 3யை 5ஆல் -15 -2. அடுத்தது சரி 5ஆல் பண்ணிங்கன்னா 10 10 -5ஆல் பண்ணிங்கன்னா -75. ஸோ இந்த மாதிரி வந்துடுது. இப்போ இதில் கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்ன கண்டிஷன்? ரோ 3யை மாற்ற போகிறேன். எப்படி அப்படின்னா ரோ 3 மைனஸ் ரோ 2 R3லேருந்து R2வை கழிக்க போகிறேன். R3யை 5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். R2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி வரும்? 1 1 1 9. செகண்ட் ஒன் அப்படி தான் இருக்கும். தேர்ட் ரோவை தான் இங்கே இருக்குது. -15 -15
இந்த ஜீரோ அப்படி தான் இருக்கும். ஸோ இது ஜீரோ ஆயிரும். -10 இங்கே ஒரு மைனஸ், அப்போ ப்ளஸ். நீங்கள் எளிதாக ஞாபகம் வச்சிங்கன்னா இந்த சிம்பிளை ஃபுல்லாகவே சைனை மாற்றிடுங்க. இப்போ -5 + 15 ஜீரோ ஆயிரும். -10 + 6 அப்போ -10 + 6 அப்போ -4 அப்படின்னு ஆயிரும். தென் -75 +41 அப்போ சாரி இது 3ஆல் பண்ணும்போது இங்கே 18 வரும். சாரி இது 18 வரும். 3ஆல் பண்ணலாம். 5 3s are 15, 6 3s are 18, 41 into 3 123. I am extremely sorry, 123. ஸோ இது 5ஆல் பண்ணணும். 15 10 தென் 75. சாரி. ஸோ இப்போ -10 + 18 அப்போ +8 வரும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் -75 + 123 ஸோ 48 வரும். சரிங்களா? ஸோ இதான் நீங்கள் பண்ணியிருக்கிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எனக்கு வந்த மாதிரியே மிஸ்டேக் உங்களுக்கு வரும். சாதாரண மல்டிப்ளிகேஷன் அடிஷன் தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் படி எழுதிடலாம். ஸோ இது ஏ, இது பி, இது சி. இப்போ a + b + c = 9. தென் ஏ வந்து 0 ஆயிடுது. -5b - 6c = -41. 8 c = 48. அப்போ c = 48/8. 6 c வேல்யூ என்ன வந்துட்டு 6. அப்போ c வேல்யூவை தூக்கி இந்த இடத்துல போடுங்க. இது ஈக்குவேஷன் 4 5 6ன்னு வச்சுக்கிடுங்க. சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 5. ஸோ 5ல் போட்டிங்கன்னா என்ன வரும்? -5b - 6 இன்ட்டு சி வேல்யூ 6 தான், -41. இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ -5b - 36. இந்த b 36 டிஃப்ரென்ஸ் தெரியணும். -41 -5b - 41 + 36. ஸோ -5b - 5 மைனஸும் கேன்சல். b வேல்யூ 1. சரிங்களா? இந்த 5 இங்கே போகும்போது டிவைடில் போகும், கேன்சல் ஆகிடும். ஸோ b வேல்யூ தெரிஞ்சிச்சு, c வேல்யூ தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஈக்குவேஷன் 4ல் போட்டுடலாம். b = 1, c = 6. Substitute in equation 4. So we get என்ன வரும்? 4. a தெரியாது, b 1, c வந்து 6 = 9. இதில் போட்டிருக்கேன். போட்டிங்கன்னா a = 2ன்னு வரும். இது 6 + 1 7. 7 அந்த பக்கம் போனால் -7. அப்போ a வேல்யூ 2. அப்போ நமக்கு a வேல்யூ 2, b வேல்யூ வந்து 1, c வேல்யூ வந்து 6. சரிங்களா? ஸோ இது சரிதானா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த 3 ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிடுங்க. இதில் பாருங்கள் a + b + c மூணுத்தையும் ஆட் பண்ணால் 9 வரணும். இங்கே பாருங்கள் 2 + 3 3 + 6 9. அப்போ நம்ம செஞ்சுருக்கிறது கரெக்ட்.